பிரைஸ் தி லார்ட். இயேசு ஏன் சமாரிய பெண்ணுக்கு தம்மை மெசியா என்று வெளிப்படுத்தினார் என்பதை பார்க்கலாம். ஒரு முறை சமாரியாவில் கிணற்றருகே இயேசு சமாரிய பெண்ணுடன் பேசினார். யூதர்கள் சமாரியர்கள் வெறுத்தாங்க, அவங்ககிட்ட பேச மாட்டாங்க. மட்டுமல்லாதபடிக்கு ஆண் மக்கள் முன்பின் அறியாத பெண்ணிடம் பேசவே மாட்டாங்க. ஆகவே இது கலாச்சாரத்துக்கு எதிரான செயலாக இருந்தது. இயேசு அந்த பெண்ணின் கடந்த காலத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். அவளுக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள். இப்போது அவள் தம் கணவன் இல்லாத ஒரு மனிதன் வாழ்ந்து வருகிறார் என்பதை கூட இயேசு வெளிப்படுத்துகிறார். இவை இந்த வெளிப்பாடு அவளை வெட்கப்படுத்துவதற்கு அல்ல, மாறாக அவளை ஆவிக்குரிய விதமாக குணப்படுத்தி அவளுக்கு ஜீவத்தை நீரை வழங்குவதற்காக, அதாவது ஆவின் மூலம் நித்திய ஜீவனை வழங்குகிறார். பின்பு சமாரிய பெண் இயேசு வெறும் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, அவரை உயர்ந்தவர் என்பதை உணர ஆரம்பிக்கிறாங்க. ஆகவே அந்த பெண்ணிடம் இயேசுவை பார்த்து கிறிஸ்து எனப்படுகிற மெசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாங்க. அதற்கு இயேசு உடனே பேசுகிற நானே அவர் என்று சொன்னாங்க. சமாரியர்கள் உபாகமம் 18ஆம் அதிகாரம் கொடுக்கப்பட்ட வசனத்தின்படியாக மீட்டெடுப்பவர் மெசியா ஒரு வருவார் என்று எதிர்பார்த்தாங்க. ஆனால் இயேசு யூதர்கள் நம்பிக்கை மாத்திரமல்ல, உலகளாவின் நம்பிக்கையாகவும் நிறைவேற்றும் வாக்களிக்கப்பட்ட மெசியா தான் என்று இயேசு என்பதை இயேசு அவளுக்கு உறுதியளிக்கிறாங்க. சமாரியர்கள் கேரிசி மலையில வழிபட்டாங்க, யூதர்கள் எருசலேமில் வழிபட்டாங்க. ஆகவே இயேசு இவ்வாறு கூறுகிறார் அந்த பெண்ணிடம், தேவன் ஆவியா இருக்கிறார், உண்மையாக தொழுது ஆவியோடு உண்மையோடு அவருக்கு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னார். மெசியா எல்லா மக்களுக்கும் குறிப்பாக புறக்கணிக்கப்பட்டவர்களுக்காகவும் நொறுக்கப்பட்டவர்களுக்காகவும் ஓரங்கட்டப்பட்டவர்களுக்காக வந்தார் என்பதை காட்டவும், உண்மையான ஆராதனை பரிசுத்த ஆவியின் மூலம் தேவனான உறவு என்பதை வெளிப்படுத்தவும் இயேசும் தன்னை மெசியா என்பதை பெண்ணுக்கு வெளிப்படுத்தினார். இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த பெண் தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்கு போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றும் மனுஷன் எனக்கு சொன்னார், அவர் வந்து பாருங்க, அவர் கிறிஸ்து தானோ என்றாங்க. அவருடைய அந்த எளிய சாட்சியம் அவருடைய ஊரில் அநேகர் இயேசுவை விசுவாசிக்க வழிவகுத்தது. ஏனென்றால் ஊர் ஜனங்கள் இவ்வாறு சாட்சி சொன்னாங்க, இயேசு மெய்யாக கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து அவர் விசுவாசிக்கிறோம் என்று சொல்றாங்க. நம்முடைய பின்னணி அந்தஸ்து அல்லது தோல்விகளை பொருட்படுத்தாமல் இயேசு நம்மை தேடுகிறார் மற்றும் தனிப்பட்ட முறையில் நம்மை தமக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசு நமது உடைந்த நிலையில் நம்மை சந்தித்து நமது ஆழ்ந்த தாகத்தை தனித்து அவருடைய கிருபையின் சாட்சியாக நம்ம அனுப்புகிறார். ஆமென்.